ஆத்தாடி என்ன கொடுமைங்க, கொடுமையில கொடுமை, பெரிய கொடுமை. இந்த பாருங்க, இந்த வண்டியை இருக்குல்ல வண்டி, இந்த வண்டி வந்து சாதாரண வண்டி கிடையாது. இந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டு மண்ணை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கழுப்பி மாரி காலில் மிதித்து இல்லைங்களா, அப்புறம் அந்த மண்ணை எடுத்து வந்து வச்சு கல் போடுவாங்க, கல்லை அரைப்பாங்க. இந்த கல்லை அறுக்கிறது வந்து நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? மழை பெஞ்சிட்டாலும் அந்த கல் அறுக்குது அப்படியே வீணாக போயிடும். 1000 கல் அறுத்தாலும் 10,000 கல் அறுத்தாலும் மழை பெஞ்சால் அந்த கல் லாஸு. அப்போ யாருக்கு லாஸு? கல் அறுக்கிறவங்களுக்கு லாஸு, கல் அறுக்கிறவக்கூடிய முதலாளிக்கும் லாஸு இல்லைங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா? எல்லா தொழிலுமே கஷ்டம் தாங்க. எவ்வளோ கல் அறுத்து அதை வந்து பக்குவமாக காய வச்சு அதுக்கு வந்து மரத்தை வெட்டி போட்டு தீயை வச்சு அது நெருப்பு உண்டாக்கி அதுலேருந்து. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நெருப்பு உண்டாக்குறாங்க பாருங்க, ஆனால் அந்த விஷயத்தில் தாங்க கவனமாக இருக்கணும். மழை பெஞ்சிட்டுன்னு வச்சிங்களா, முடிஞ்சிச்சு. 2 லட்சம் 3 லட்சம் கல் லாஸ் போச்சு. அத்தாடி என்ன கொடுமை பாருங்க. எப்படிலாம் வந்து ஒரு பஞ்சபூதத்தை நம்பி எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமாங்க. இந்த வண்டி இருக்குங்களா, இந்த வண்டி எவ்வளோ எம்மா தள்ள விட முடியலையா? எப்பா அப்பா, இந்த வண்டி அவ்வளோ வெயிட் இருக்கும் பாருங்க. எப்போ 450 கிலோ இருக்குங்க அந்த வண்டியே 450 கிலோனா, இப்போ மண்ணை குழச்சி அதில் போட்டு எடுத்து வராங்களே, அப்போ மண் எவ்வளோ வெயிட் இருக்கும், வண்டி எவ்வளோ வெயிட் இருக்கும், எப்படிங்க மனுஷன் தள்ளிட்டு வராங்க? உழைப்புங்க. அடிக்கிற வெயிலில் கல் அறுக்கிறாங்களே, வேறு சிந்தல் பட்டு இந்த வேலையை செய்கிறாங்களே ஏங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்குலாம் ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏசியில் உட்காந்து பட்டணம் தட்டிட்டு 2 லட்சம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அடிக்கிற வெயிலில் மண்ணை குழைச்சி கல் அறுக்கிறாங்க, அதுதாங்க பெரிய விஷயம். அதுதான் உலக சாதனை படைப்பு, புரியுதுங்களா? பாருங்க எவ்வளோ கல் அறுக்கிறாங்க பாருங்க. இந்த கல் சாதாரண விஷயமா? இதை அறுத்து இதை பக்குவம் பண்ணி இதை எரித்து இதை கொத்தனாட்ட இதை விற்பனை கொடுத்து வீடு கட்டலுமே படாது பாடுங்க. அந்த வீடு கட்டுற இடத்துல போய் பக்குவமாக வண்டியில் இறக்குவாங்க பாருங்க, உடையாம. அதில் தான் விஷயமே இருக்குது. பார்த்தீங்களா? கல் அறுக்குறதுன்னா காலா போடுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, பல கோடி சம்பாதிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது கல் அறுக்கிற ஒரு பக்குவம் இருக்குது. அதுமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கு பல கோடிக்கு நீங்கள் அதிபர். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு கல் ஃபேக்ட்ரி பாருங்கள், இல்லைங்களா? பாருங்கள், அவங்ககிட்ட ஒன்று காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த கல் அறுத்து தவிர்க்க இந்த மணல் இருக்குல்ல, இந்த மணலில் போயிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சேறு மாதிரி எல்லாம் கிண்டி அந்த குளவளப்பு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வச்சுருந்தேன் பாருங்கள் தள்ளு வண்டி, யாருக்கு பாருங்க தள்ளு வண்டி. அந்த தள்ளு வண்டியில் போய்ட்டு இங்கேருந்து தட்டு போயிட்டு காலா போடுவாங்க, இல்லைங்களா? இதாங்க காலா. இந்த காலாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலா போடுறாங்க, இல்லைங்களா? இதை வந்து சல்லடை போட்டு சலித்து, இல்லைங்களா, இந்த காலாவை ரெடி பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கல் போட்டு பாருங்கள். மழையெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டம், இல்லைங்களா? மழை பாருங்க, இது மழை மட்டும் இல்லைன்னு இருக்குங்களா? இந்த கல்லை பாருங்கள், முளைப்பு வந்துருக்குமா பாருங்க. எவ்வளோ இதுக்கு முதலாளி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. இதை கல்லை இருக்கிறாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்லை அறுத்துருப்பாங்க. இந்த மழை பிஞ்சு வீணாக போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 கல் இருக்குங்க. 1000 கல் படுக்கையில் இருக்கிறது மட்டும் 1000 கல் இருக்கும், வீணாக போயிருக்கு பாரு. இது பாருங்கள், யாருக்கு நஷ்டம்? முதலாளிக்கு நஷ்டம். தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு கல் போட்டு கல் அறுத்துருப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்தை பாருங்கள். சே என்னங்க வாழ்க்கையில் கொடுமை. ஆத்தாடி, உலகத்தை நினச்சாலும் பயமாக இருக்குங்க. சரி, இதை பாருங்க, இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இவ்வளோ கல்,
இந்த மண் இருக்குங்களே, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதில் இன்னொரு மணல் போட்டு அதை குழச்சி சேராக்குவாங்க. இந்த மண்ணை வெட்டி எடுக்கட்டுலுமே புராணம் போயிடுங்க இல்லைங்களா. இந்த பாருங்கள், மலை மாதிரி இருக்கு பாருங்கள், திருப்பதி ஏழுமலை மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மலையெல்லாம் இந்த மண்ணை வெட்டி எடுத்து அது வந்து தண்ணியை ஊற்றி, எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். பாருங்க, பொந்து ஒன்று இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க 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 பார்க்கலாம் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, வாங்க வாங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருமையான பொந்துங்க, நண்டு குண்டு இருக்கா, இதில் என்னாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அத்தாடி எலி இருக்குங்க, எலி மேலே. இன்றைக்கி எலியை பிடிக்கிறதா நம்ம வேலை. இப்போ தாஜ்மஹாலும் உள்ளே தாங்க இருக்குது. நீ தாஜ்மஹாலாம் போக வேண்டாம், இங்கேயே இருக்குது தாஜ்மஹால். ஆமாம், இது என்ன பண்ணலாம்? குச்சி கூட இந்த நேரத்தில் இல்லையே, குச்சி எங்கே போய் எடுக்கிறது? இல்லை வேணாம், காலை கட்டி போடு. ஏ அப்பா, எலி தாஜ்மஹாலை க்ளோஸ் பண்ணியாச்சு, தாஜ்மஹாலை அடைச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது? இது தாஜ்மஹாலோட சின்ன செட்டப் வீடு. ஆமாம், இவங்களுக்கு 2 வீடு இருக்கிறப்ப நம்மளுக்குன்னு தானே தப்பா? சொல்லுங்க பார்ப்போம், தப்பாங்கிறா? எப்பா எறும்பையா, எறும்பு கடிச்சுவிட்டு அது ஒரு வீட்டை போய் அடிச்சுனாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? எறும்பு தான் கிடைக்கும். சாமி, இங்கே பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள், மலை மாதிரி இருக்கு பாருங்கள். இதெல்லாம் இருக்கணும். ஆமாம், இந்த பில்லு சுத்தம் பண்ணுறதுக்கு 4 ஆள் வேணும் பேருக்கு. ஆமாம், பாருங்கள் ஏங்க, இங்கே பாருங்க, டட்டா ஏங்க, இது என்ன தெரியுமா? அது எங்கள் ஊரில் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல சொடுக்கு தக்காளிம்பாங்க. இதை பாருங்க, இது பெருசாக இப்படி பழுக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், இல்லைன்னா லைட்டாக மஞ்சள் கலர் இருக்கும். இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளையில நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப சாப்பிடுவோம். ஆமாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாடி ஒரு பழம் இருக்கலாம் பார்த்தா ஒரு பழம் தான் இருக்குது பாருங்க, ஒரு பழம் கிடச்சிச்சு. ஐயா, காயாக தான் இருக்குது, பழமே இல்லையே. ஏங்க, இது 1 கிலோ எவ்வளோ தெரியுங்களா? வெளிநாட்டில் 7000 ரூபாங்க 1 கிலோ சொடுக்கு தக்காளி. சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதில் என்ன கிடக்குது. சும்மா அப்படியே காலை எட்டிட்டு வச்சுட்டு போகுது, இல்லைன்னா எச்சு தப்பிட்டு போகுது, எனக்கு என்னட்டு அப்படியே போகுது. இதில் அவ்வளோ ஒரு மருந்து குணம் இருக்குங்க. 1 கிலோ 7000 ரூபா. நீங்கள் வந்து நான் சொல்கிறது பொய்யா இருந்தாலும் அமேசானில் அடிச்சு பாருங்கள், 7000 ரூபாங்க அது 1 கிலோ. ஆமாம், வெளிநாட்டில் விற்பனை ஓடிட்டு இருக்குது. அவ்வளோ மருந்து குணம் இருக்குதுங்க இல்லைங்களா. நான்லாம் நினச்சேன்னாக்கா கண்டிப்பாக பறித்து சாப்பிடுவோம். பழம் வந்தால் நேரம் நான் நிறையா சாப்பிட்ருவோம். பழமே இல்லையா, காயாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். சே, சூரியன் வர அடைஞ்சிச்சு, மணி ஆயிட்டு இல்லையா, வீட்டுக்கு போகலாம். ஓகே வீட்டுக்கு போவோம். ஓகேங்களா? ஓகே பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸில் போகிற சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.